அஃபிஷியலாக எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு பைசனில் வந்து நீங்கள் அந்த பாட்டு பாடுறீங்கன்னா அந்த ஃபோன் கால் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், பட் ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம் மூலிமா பண்ணணும். சும்மா பண்ணி நான் ரிலீஸ் பண்ணால் யாருக்கும் தெரியாமல் போயிடும். சந்தோஷ் திங்க் மியூசிக் அவர் நம்பர் வாங்கினேன். அவர் வந்து மெசேஜ் பார்த்துட்டு எப்போ ரிப்ளை பண்ணுவார், ஆனால் கால் பண்ண எடுக்க மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளோட கடமையை நம்ம செய்யணும். ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் சத்யன் சிங்கர்னு போட்டேன். உடனே வந்து ஸ்மைலி போட்டு ஒரு ஃபோட்டோ வந்தது. ஸ்மைலி அமிச்சார் சிரிச்சா மாதிரி. அடுத்த செகண்டில் அவரே கால் பண்ணார் சந்தோஷ். கால் பண்ணிட்டு நல்லா சிரிச்சுட்டே இருந்தார் சத்தமாக. என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க கேட்டேன். இல்லை டெலிபத்தியா உங்களுக்குன்னு கேட்டார். ஆமாம் டெலிபத்தியா, என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இப்போ தான் உங்களோட சாங்கை நான் வந்து மாரி செல்வராஜ் அப்பாட்ட காட்டி இந்த பாட்டை இந்த சிங்கரை ஒரு பாட்டை பாட வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பாட்டை நீங்கள் பாடணுன்னு நிவாஸ் கிட்டே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஹி வில் கால் யூ அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நிவாஸ் எனக்கு கால் பண்ணினா நம்ம சாங் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். ஓகே சொன்னால் அது இந்த படத்துக்கு எதுவுமே சொல்லலை என்கிட்ட. ஓகே சந்தோஷ் அப்போ தான் சொன்னார், மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கேன். அண்டு உங்களோட மழைத்துளி பாட்டு தான் நான் ஒரு வீடியோ காட்டினேன், இந்த வாய்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போது நல்லா ஹாப்பிங்கில் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதான் யூனிவர்ஸோட கால். நானாக அவர் ரீச் பண்ணுறேன், அவரும் வந்து ஸ்மைலி போட்டு இந்த டெலிபத்தி அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். இந்த மாதிரி நடந்தது.